குழந்தைகளுக்கான பாடல்கள் குழந்தைகளை சுற்றுச்சூழலோடும் பறவைகளோடும் விலங்குகளோடும் நட்பாக்கி கொடுக்கின்றன. இந்த நட்பாக்கி கொடுக்கின்ற காரணத்தினாலே பிற்காலத்திலே அவை அவற்றுக்கெல்லாம் ஊறு செய்யாது. இந்த குழந்தை வளரும் பொழுது இந்த குழந்தை மனதிலே காக்கையை பற்றியோ குருவியை பற்றியோ கிளியை பற்றியோ நல்ல எண்ணங்கள் இருக்கும், ஒரு பிரியம் இருக்கும். நம்மள அறியாமலே ஒரு பிரியம் வளர்ந்துருக்கும். அது மேல எல்லாம் ஒரு நாயை அடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ரைம் என்னன்னா, எங்க வீட்டுல ஒரு பையன் வந்து ஒரு சொல்லி காமிச்சான் ஒண்ணு. ஒரு நாய் எதுவுமே சொல்லிருக்க மாட்டா, அதுல ஜூ ஜூ வா வா வரமாட்டேன் போ போ. ஏன் அது வரமாட்டேன் போப்போன்னு சொல்றது? அது உன்னை போன பிள்ளைகள் கல் எடுத்து அடிக்கிறார், கத்தும் போது சிரிக்கிறார், இப்படி பெருசா வருது. அந்த சொல்லி அந்த வருத்தத்தெல்லாம் சொல்லிட்டு இதுவே நல்ல நியாயமா, சற்றே நீயும் சொல்லப்பா என்று அந்த நாய் முடிக்கிறது. அது நாயின்னு சொல்லல, அழகா ஜூ ஜூ வாவானா வரமாட்டேன் போ போ, போமா சொல்லுன்னா கோவம் தான் லொன் லொன். என்ன கோவம், இப்படி கல் எடுத்து அடிக்கிறீங்க, என்ன கத்தும்போது சிரிக்கிறீங்களே அப்படின்னாலும் அந்த நாய் வந்து வருத்தமா சொல்றது. அது பாவமா போயிடுறது இல்லையா? இந்த பாட்டு கேட்கற குழந்தை எங்க வீட்டு உறவுக்கார பையன் ஒருத்த வந்து இந்த பாட்டை எங்களுக்கு பாடின போய் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. யார் பாடினாங்கன்னா தெரியாது, யார் சொன்னாங்கன்னா தெரியாது, ஆனா அந்த பாட்டை மனசுலயே நின்றுட்டு இருக்கு. இந்த பாட்டை குழந்தையில படிக்கிற குழந்தை எங்கேயாவது வந்து ஒரு நாய் எடுத்து கல் எடுத்து அடிக்குமா? அடிக்கவே அடிக்காது. அது போல அந்த காலத்துல வந்து குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போறது பெரிய விஷயம். இப்பெல்லாம் வந்து அப்பா போயிடுறாங்க. கிராமங்கள்ல எல்லாம் போய் வாத்தியார் போய் இழுத்துட்டு வரணும். வீடு எங்கேயாவது கோவில்ல இருப்பாங்க, இல்லாட்டி அந்த தட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு காவேரி கையில நிற்பாங்க. வாத்தியார் காலையில முதல் வேலை வாத்தியாருங்கள்லாம் வீடு ஊர் முழுக்க சுத்தி இந்த பசங்களை பிடிச்சி ஸ்கூலுக்கு இழுத்துட்டு வரணும். அவங்க ஸ்கூல் வரணுங்கிற எண்ணமே இருக்காது. அந்த காலத்துல ரொம்ப வேடிக்கையா இருக்கும். பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. எங்க ஊர்ல ஒரு பையன் சொன்னாரு, நல்ல நிலையில இருக்க சொன்னாரு, வாத்தியார் அந்த காலத்துல நான் அடிச்சு இழுத்துட்டு வரலன்னா பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு நான் காவேரி கையிலே இருந்திருப்பேன், அவர் தான் அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு வருவாரு அப்படிம்பாங்க. அப்படி அழைத்து கொண்டு வருவாங்க. சின்ன பாட்டு இருக்கும். அரங்கன் என்னும் சோம்பேறி ஆடப்போவான் படிப்பதில்லை, தாயார் அவனை கூப்பிட்டு தம்பி பள்ளிக்கு போவென்றால் போவேன் என்று புறப்பட்டு புஷ்பங்கள் பூக்கும் தோட்டம் அதில் தோட்டத்துக்கு போறான். அங்க போய் என்ன சொல்றான்? முதல்ல ஒரு காக்காயை கூப்பிடுறான். காக்கா காக்கா என்னுடன் வா, சேர்ந்தே விளையாடுறோம் கூப்பிடுறான். அந்த காக்கா சொல்றது வரமாட்டேன், எனக்கு கூடு கட்ட வேணும்னு சொல்லிடுச்சு. காக்கா வரமாட்டேன். எறும்பை போய் கூப்பிடுறான். எறும்பை போய் நீ வா விளையாடானா, எனக்கு வந்து மழை காலத்துல உணவு சேகரிக்கணும், நான் வரமாட்டேங்கிறது. இப்படி ஒன்னொன்னா போய்க்கிற எல்லாம் பதில் சொல்லிடுறது. இப்படிதான் பதில் சொல்லிடுறது. புத்தி வருது. அப்ப எல்லாருக்கும் எல்லா வேலையும் இருக்கு, நம்ம தான் வந்து தப்பா போறோம்னு இந்த குழந்தைகிட்ட போடப்படுறது. எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு வேலை இருக்கு, எதிர்காலம் பத்தின எண்ணங்கள்லாம் இருக்கு. நமக்கு இல்லை பத்தியா, நம்ம மட்டும் சோம்பேறித்தனம் போறோம் பத்தியான்னு தோன்றது. உடனே அந்த குழந்தை என்ன பண்றது? அம்மாட்ட போய் பள்ளிக்கு போவேன் என்று சொல்லிட்டு அந்த பையன் பள்ளிக்கு போறான். அப்ப அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த பாட்டு விதைக்கிறது. எல்லா உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் எப்படி இருக்கு, அதனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கு. கூடை கட்டுற வேலையோ உணவு சேகரிக்கிற வேலையோ அது வந்து பார்த்துட்டு இருக்கு. ஆனா நம்ம மட்டும் இப்படி போலாமாங்கிற எண்ணத்தை அந்த குழந்தைக்கு மனசுல உண்டாக்குறது. ஆக இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் விதைக்கிற பாடலாம் நம்மகிட்ட நிறைய இருக்கு. நிறைய நீங்க பாத்தீங்கன்னா அந்த பழைய புத்தகங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு பாட்டுகள் இருக்கு. நம்ம சின்ன பாட்டுகள்லாம் இருக்குன்னு ரொம்ப தெரியும். அழகான பாடல்கள். இந்த பாடம் குழந்தை சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? சொல்லிக் கொடுத்தா குழந்தைக்கு சுற்றுச்சூழலை பத்தியோ விலங்குகளை பத்தியோ பறவைகளை பத்தியோ ஒரு நல்ல எண்ணம் மனசுல வரும் இல்லையா? ஒரு செடியை பிடிக்காது இல்லையா? ஒரு மரத்தை போய் வெட்டணும் தோணாது இல்லையா? ஒரு கல் எடுத்து நாயை அடிக்கணும் தோணாது இல்லையா? இல்லையா? எல்லாத்தையும் நட்போடு பார்க்கின்ற ஒரு நல்ல மனசு வரும் இல்லையா? அதுதான் நம்மளுடைய பாடல்கள்.